நட்டி பபுள் கேக்கு செய்ய ஒயிட் கனாஷு ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். பாதாம், சாக்கோ சிப், முந்திரியும் பாதாமும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நட்டி பபுள் கேக்குக்கு முக்கியமாக பூஸ்ட்டு தான் தேவை. அரை கப்பு பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பூஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி கேக்கு ஸ்பாஞ்சு ரெடி பண்ணி 3 லேயராக நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு ஸ்பாஞ்சு எப்படி பண்ணணும்னு என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நிறைய போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு ரெசிபி எடுத்து நீங்கள் கேக் ஸ்பாஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கேக் ஒரு லேயரை வச்சுட்டு அதில் சோக்கிங்க்கு நம்ம பாலும் பூஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் சிரப்பு போடக்கூடாது. பாலும் பூஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணது தான் நம்ம போடணும் சோக்கிங்க்கு. இதில் ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி பாதாம், முந்திரி, சாக்கோ சிப் இது எல்லாமே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ஆர்டருக்கு செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டருக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்பாஞ்சோட கூட நம்ம சோக்கிங் பண்ணியிருக்கோம், நட்ஸு போட்டிருக்கோம், சாக்கோ சிப் இது எல்லாமே போடுறதுனால வெயிட்டு கூட வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வீட்டுக்கு செய்கிறது இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒயிட் கனாஷை இது மேலே ஊற்றி விட்டுக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்படி ஒயிட் கனாஷ் இல்லைன்னா மில்க் மேடு கூட நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பூஸ்ட்டை இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து போட்டுக்கோங்க. கையில் போடாதீங்க, ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா காஃபி ஃபில்டரில் வச்சு கூட நீங்கள் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் லேயரும் வச்சுட்டு இதே மாதிரி இந்த பால் பூஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சோக்கிங்காக 2வது லேயர்லேயும் போட்டுக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி போட்டதுக்கு அப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணி அதில் இந்த மாதிரி முந்திரி, சாக்கோ சிப், பாதாம் எல்லாமே போட்டு பூஸ்ட்டும் போட்டு எல்லாமே போட்டதுக்கு பிறகு லாஸ்ட் லேயரும் வச்சு அதுக்கு மேலேயும் இதே அந்த பால் பூஸ்ட்டு மிக்சரில் சோக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சைடெல்லாம் நல்லா இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு நல்லா க்ரம் கோட்டிங் கொடுத்துருங்க. க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் 1/2 hour செட் பண்ணிங்கன்னா உள்ளே நம்ம போட்டிருக்கிற கனாஷு பூஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா செட் ஆகிடும். அப்படி டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். செட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஃபினிஷிங்கும் நல்லா வரும். இந்த மாதிரி க்ரீமால் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ராப்பரை வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணி ஸ்மூத் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி விட்டுட்டு மேலேயும் அதே மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா அது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீம் எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க. நிறைய கேக் வீடியோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். டெக்கரேஷன் வீடியோவும் கேக் எப்படி செய்யணும், டெக்கரேஷன் எப்படி செய்யணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்க்ராப்பரை வச்சு மேலெல்லாம் கூட ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா போர்டெல்லாம் சைட்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஃபைனல் ஃபினிஷிங் தான், டெக்கரேஷன் தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ அந்த டெக்கரேஷனை முந்திரி, பாதாம், சாக்கோ சிப் இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உள்ளே போட்டோமே அதே தான், ஃபில்லிங்கில் போட்டதே இப்போ இங்கே நம்ம சைடெல்லாம் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க, தூவி விட்டுக்கோங்க. இதில் பிஸ்தாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பாதாம், முந்திரி, சாக்கோ சிப் தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதுக்கு. இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க, தூவி விட்டுக்கோங்க, எப்படின்னா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் லுக்கு ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு முறையாவது இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. சின்னதாக கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆர்டருக்கு வந்தாலும் செய்து கொடுங்க. ரொம்ப டேஸ்டியான நட்டி பபுள் கேக் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த மாதிரி எல்லாமே ஒட்டி விட்டதுக்கு அப்புறமா நட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ ஒட்டி பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா, அந்த கனாஷை ஃபில்டர் பண்ணி பைப்பிங் பேக்கில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த கட்டி எல்லாமே ஸ்மூத் நமக்கு கனாஷு கிடைக்கும். கட்டி எல்லாம் மேலே தங்கிடும், ஸ்மூத்தான கனாஷ் நமக்கு கிடைக்கும். ரொம்ப லிக்விடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுங்க.
கனாஷ் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங் கவரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. மேலே பாருங்கள், நல்லா ரவுண்டு ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். சின்னது பெருசுமாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கே கட்டி கட்டியாக இருந்தது. ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்லா வந்துச்சு. இது மாதிரி போட்டதுக்கப்புறமா மேலே வந்து பூஸ்ட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கணும். பாருங்கள், வலை வச்சு வலையில் பூஸ்ட்டு போட்டு நான் தூவி விடுறேன். கையில் போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வலையில் போட்டு காஃபி ஃபில்ட்ரோ இந்த மாதிரி பெரிய வலையோ இது போல் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்டியான நம்ம நட்டி பபுள் கேக் எப்படி இருக்குதுன்றத நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.